வாழ்வா சாவா என கடைசி நிமிடங்களில் கண்மூட நினைக்கும் ஒரு உயிருக்கு 2 பேர் மட்டுமே தேவை. அதில் ஒன்று நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், கடவுள். அடுத்தது கடவுளின் தேவதை டாக்டர் நீங்கள் தான். கடவுள் நேரடியாக பூமிக்கு வருவதில்லை என்று தெரியும். அப்போது கடவுள் யார் அனுப்புவார்? அவர் தேவதை டாக்டர்ஸை தான் அனுப்புவார். கடவுள் உயிரை படைத்து கூட நேரடியாக பூமிக்கு அவர் கொண்டு வருவதில்லை. ஒரு தேவதை மூலம், டாக்டர்ஸ் மூலம்தான் கொண்டு வரார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் எதிர்காலத்தில் ஒரு டாக்டரா, ஒரு சர்ஜனா, ஒரு டென்டிஸ்டா, ஒரு நியூரோ சர்ஜனா, ஒரு சைக்காஸ்டிக்கா, ஒரு கார்டியோலஜிஸ்டா, ஒரு வெட்டினரி டாக்டராக வரணும்னு சொல்லி என்ற ஆள் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதுமா? அது உங்களுக்கும் வரணும் அல்லவா? எண்ணங்களில் ஆரம்பிப்பதே வாழ்க்கை. கனவுகான் நனவாகும், கனவே வாழ்க்கை, எண்ணங்களில் ஆரம்பிப்பதே வாழ்க்கை. இப்போ வேணால் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு GCA லெவல் ஸ்டூடெண்ட்டாகவோ நீட் ஸ்டூடெண்ட்டாகவோ இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு டாக்டராக, பல உயிர்களை காப்பாற்றுற இந்த மனித சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு டாக்டராக நீங்கள் வரலாம். அதுக்கு உங்களோட உழைப்பும் ஊக்கமும் தான் தேவை. மனிதர்கள் பொதுவாக மனசாட்சிக்கு அப்புறம் அடுத்தபடியாக நம்புறது டாக்டர்ஸை தான். தனக்கு உயிர் போகிற நிலைமையில் சரி, ஒரு அவசர நிலைமையில் சரி, நம்ம ஒரு டாக்டர்ஸை பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு ஓடோடி வருவாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் உங்களோட வாயால், உங்களோட மனதால் வர அந்த 6 வார்த்தைகள் தான். என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், ட்ரஸ்ட் மீ, ஐ ஆம் யுவர் டாக்டர் என்று நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் அவங்களுக்கு உயிரே வந்தது போல் இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தெளிவு வரும். அதை நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், எப்படி ட்ரஸ்ட் மீ, ஐ ஆம் யுவர் டாக்டர் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணும். டாக்டர் ஆகணும்னு சொன்னால் சில பல நாலேஜஸ் தேவைதான் பிள்ளைகள், ஸ்கில் செட்ஸ் தேவைதான், எக்ஸ்பீரியன்ஸ் தேவைதான். அதுக்குத்தான் இந்த தடைக்கற்களான ஏலவலோ நீட் எக்ஸாமோ. நம்ம அதுக்கு வெறித்தனமாக ரெடி ஆகணும். ஏன்னா நம்மளோட கனவு அடையணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம ரெடியாகித்தான் ஆகணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் இல்லை. உங்களோட மொத்த நேரத்தையும் என்ன செய்யுங்க என்று சொன்னால் இந்த கனவுக்காக நீங்கள் தேடி ஓடுற பயணத்தில் இந்த A-level ப்ரிப்பரேஷனை மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் படிக்கிற A-level சிலபஸில் ஆரம்ப பேசிக்ஸ் தான் நாளைக்கு நீங்கள் MBBS ஆக போகிற படிக்கற்கள். இந்த படிக்கற்கள் தடைக்கற்கள் நினச்சிடாதீங்க. தடைக்கற்களை தாண்டி செல்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி இலக்க உங்களோட கனவு அடைகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்க பிள்ளைகள். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட நோக்கம் என்ன என்பது முதல்ல தீர்மானிங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி தீர்மானிச்சிருப்பீங்க, அதுதான் இலக்கு என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்க. கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, சொந்தக்காரன் சப்போர்ட் பண்ணலையே, ஊர்க்காரன் அப்படி பேசுகிறானே இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி சரிச்சிக்காதீங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் நம்பிக்கையோடு அடி எடுத்து வைங்க. உழைப்பையும் உங்கள் ஊக்கத்தையும் மட்டுமே நீங்கள் மூலதனமாக கொள்ளுங்க, வச்சு முயற்சி செய்யுங்க. உழைப்பும் ஊக்கமும் இருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே பெருசாக தேவையில்லை. நம்பிக்கையோடு நடங்க, நம்பிக்கையோடு பயணிங்க. கடவுளும் இயற்கையும் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒருமிக்க ஒரு கோட்டில் வந்து உங்களோட கனவை நோக்கி பயணிக்க வெற்றிகரமாக்க உதவி செய்யும். அவன் இவன் அது இது சொன்னாண்டு நீ பின்வாங்காதே, எடுத்த இலக்கில் இருந்து பின் வைக்காதே, முன்னோக்கி நகரு, தொடர்ந்து முயற்சி செய், டெய்லி படி, ஒவ்வொரு நாளும் உண்ட வேலைகளை ஒரு டைம் டேபிள் போட்டு முடிச்சுட்டு வா. நிச்சயமாக நீ டாக்டர் ஆகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கும். உனது கனவு நனவாகட்டும். இந்த இறுதி வார்த்தையின் மூலம் உனது கனவு நனவாகட்டும் என்ற இறுதி வார்த்தையோடு நான் விடைபெறுகிறேன்.